அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவளம் தனியார் நட்சத்திர விடுதிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் முன்பதாகவே கோவளம் தனியார் விடுதிக்கு வருகை புரிந்திருந்தார். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த விடுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். நாளைய தினம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய கோவளம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில தென் மண்டலத்திற்கான மாநிலங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டுறவு கூட்டம் என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நாளை நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தை தமிழ்நாடு நடத்துகிறது. அந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த கூட்டத்தினுடைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல இந்த கூட்டத்திற்காக பங்கேற்பதற்காக தென் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். தெலுங்கானா மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் வருகை புரிந்திருக்கிறார். மேலும் கர்நாடகா மற்றும் கேரளாவினுடைய முதலமைச்சர்கள் இன்று இரவு வர இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்கும் விதமாகவும், அதே போன்று மத்திய உள்துறை அமைச்சர்களை வரவேற்கும் விதமாகவும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வந்திருந்தார். தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. முதலாவதாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகாக நடக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கூட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர்களை வரவேற்பதற்கான நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்வு நாளை நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டத்திற்கு முந்தைய ஒரு நிகழ்வாக சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நாளை நடைபெறக்கூடிய இந்த தென்மண்டல கூட்டுறவு கூட்டம் என்பது மாநிலங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு மற்றும் வர்த்தக, அதே போன்று அந்த இரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சுமூக பேச்சுவார்த்தை, நல்லுறவை மேம்படுத்தல் உள்ளிட்டவையும், அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை பாதுகாப்பு, அதே போன்று தென் மண்டலத்தை பொறுத்தவரையிலும் கடலோரம் இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அதே போன்று ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் கடலோரமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். மேலும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பாதுகாப்பு மற்றும் மத்திய அரசு கடலோர பகுதிகளில் தொழில் வழித்தடங்கள் அமைப்பது, அதே போன்று அந்த வழித்தடங்களை ஊக்குவிக்கவும், தொழில் வர்த்தகங்களை எளிமையாக்கவும், மாநிலங்களுக்கு இடையே அந்த வர்த்தக போக்குவரத்தை எளிமையாக்கவும், மாநிலங்களுக்கு இடையே அந்த வரி பகிர்வு உள்ளிட்டவைகளை மேம்படுத்துவதற்காகவும், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்காகவும் இது போன்ற ஒரு கூட்டத்தை வழக்கமாக நடத்துவார்கள். அதன் அடிப்படையில் 31வது தென்மண்டல கூட்டுறவு கூட்டம் என்பது நாளை தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் விஜய் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் இந்த கூட்டம் என்பது நாளை காலை 10:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு கேரளாவில் இதே போன்று கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த 30வது தென்மண்டல கூட்டுறவு கூட்டத்துல 20க்கும் மேற்பட்ட விவகாரங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக காவேரி, கிருஷ்ணா உள்ளிட்ட நதிநீர் பகிர்வு உள்ளிட்டவை குறித்தும், அதே போன்று தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நதிகளை இணைப்பது குறித்தும், தென் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விவகாரங்கள், அதுவும் குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா அந்த காலகட்டங்களில் பிரிக்கப்பட்டு அதனுடைய எல்லைகள்ல சில டிஸ்பியூட்கள் இருந்தன. அதையெல்லாம் தீர்ப்பது உள்ளிட்ட வகையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றப்பட்டது. இதுபோல் இருக்கக்கூடிய இந்த மாநிலம் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்து இது போன்ற ஒரு கூட்டத்தில் பேசுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மேகதாது விவகாரம், அதே போன்று முல்லை பெரியார் விவகாரம், கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு நீர் பங்கீடு தொடர்பான கோரிக்கையை அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய அதனுடைய முதலமைச்சருடன் கலந்து ஆலோசிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களுக்கு இடையே ஒரு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சியை மேம்படுத்த முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டதை மேற்கோள் காட்டி இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசுடைய திட்டங்கள், குறிப்பாக சாகர்மாலா திட்டங்கள், அதே போன்று விமான நிலையங்களுடைய விரிவாக்கம், விமான நிலையம் புதிதாக உருவாக்குவது, விமான நிலையங்கள் 2 மாநிலங்களுக்கு அருகே, குறிப்பாக இப்போ ஒசூரில் விமான நிலையம் வேண்டும் என்று தமிழ்நாடு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதே போன்று குப்பத்தில் ஆந்திராவுடைய மாநிலத்தில் குப்பம் பகுதியில் விமான நிலையம் வேண்டும் என்று ஆந்திரா மாநிலம் கேட்டிருக்கிறது. இதுபோல் 2 மாநிலங்கள் அருகருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் விமான நிலையங்கள் கோரும்பொழுது அந்த 2 மாநிலங்களும் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படியான சூழலில் எந்த மாநிலத்தில் அதற்கான அமைப்புகள் மேம்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் பேச்சுவார்த்தையின் ஊடாக உறுதி செய்து கொள்வது உள்ளிட்ட விவகாரங்களை மேம்படுத்துவது உள்ளிட்டவைகளை பேசி அதன் மூலமாக ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டம் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளை தினம் விரிவாக காலை 10:30 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரையிலும் இந்த கூட்டம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை முடித்ததற்கு பிறகாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளை தினம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த கோயில்ல வழிபாடு நடத்த இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக மீண்டும் அவர் புறப்பட்டு தன்னுடைய பயண திட்டத்தை தொடர்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிற அவரை சந்தித்து வரவேற்கும் விதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே தனியார் நட்சத்திர விடுதி கோவளத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை புரிந்திருந்தார். தற்பொழுது அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.